ஒரு கோயில் காவலாளி வந்து கொடூரமாக தாக்கி வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதோட அவர் வந்து அந்த கோயிலில் வேலை செய்கிறாரு. அந்த கோயிலுக்கு ஒருத்தவங்க வராங்க, வந்து கார் பார்க் பண்ண சொல்கிறாங்க. அந்த காரில் வந்து அவங்க நகை வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவர் கார் ஓட்ட தெரியாத ஒரு நண்பர் மூலமாக அந்த காரை வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த நகை வந்து காணாமல் போகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. அதன் பிறகு வந்து போலீஸ் வந்து அவளை கூப்பிட்டு போயிட்டு மிக கடுமையாக தாக்குறாங்க. அதுக்கப்புறம் இறக்குறாரு. உண்மையாக இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன சார்? என்ன நடந்தது அங்கே அவங்க தரப்பில்? நீங்கள் ஏற்குறைய நீங்கள் சொன்ன ஃபேக்ட்ஸ் தான் இது வரைக்கும் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே நான் இது ரொம்ப சந்தோஷமாக பெருமையோடு நான் இதை பதிவு பண்ணுறேன். காவல்துறையின் அடக்குமுறைகளை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து தங்கு தடையற எதிர்க்கும் ஊடகம் நம்ம ஊடகம் மட்டும்தான். என்ன காரணம்னா, நீங்கள் போலீஸை தொட்டிங்கனாலே எத்தனை கேஸ் நமக்கு வருது. ஸோ இந்த அச்சத்தின் காரணமாக பெரும்பாலான ஊடகங்கள் இதை தொடுவதில்லை. அப்படியே வந்து அதை மீறி தொட்டு இதை விவாதிக்க தொடங்கினாலும் காவல்துறை அதிகாரிகள்டேருந்து ஃபோன் வரும், வந்தவொடனே இந்த நியூஸை கில் பண்ணுற இந்த போக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. லியோ, நம்ம தொடர்ந்து நமது ஊடகம்தான் இந்த கையை காலை உடைக்கிறது, உடைச்சிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க என்பது குறித்து நம்ம இதை அனுமதிக்கக்கூடாது, இது தவறு என்று நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். இதை கிட்டத்தட்ட நீதித்துறை நடுவர்களும் வரவன் பூரா கை காலை உடஞ்சி வர்றான், பாத்ரூமில் வரவன் பூரா வழுக்கி விடுறான். ஒரே ஒரு அமர்வில் நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு என்று நினைக்கிறேன், இந்த கோடைக்கால அமர்வு என்று நினைவு. அது எப்படி காவல்துறையினர் போனால் வழுக மாட்டேங்குது, அக்யூஸ்ட் போனால் வழுகுது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை உங்களுக்கு என்று அவர் வான் பண்ணார். ஜஸ்டிஸ் ஜி.ஆர். கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், இது சிக்கல்ல போய் முடியும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இது நடந்திருக்கு. ஆக்சுவலி மனுதாரர் வந்து ஒரு அக்யூஸ்டோட அப்பா, அதாவது அவங்களோட காலை உடைச்சு அதுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு சிகிச்சை அதுக்கு போலீஸ்தார் தடையா இருந்ததுனால அவர் மனு போட்டது. அதன் அடிப்படையில் இந்த நீதிபதிகள் இப்படி சொல்லியிருந்தாங்க. இதுல நீங்க சொன்ன அந்த விவரங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலா என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். கோயில் இந்த மாடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக வாட்ச்மேனாக இந்த பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அண்ட் அந்த கோவிலுக்கு வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெண்மணி சொல்கிறார். டிரைவிங் தெரியாதனால இவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு பார்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு மணி நேரம் போய் கோயிலுக்கெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனவுடனே நாங்கள் வண்டியில் வைத்திருந்த 9.5 பவுனோ 10 பவுனோ நகை காணவில்லை என்று சொல்கிறார்கள். அவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறேன். திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு இந்த காவலாளி மற்றும் இறந்து போன அஜித்குமார் மற்றும் இந்த கூட இருக்கிற ஒரு பையனை கூட்டிகிட்டு திருப்புவனம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரித்து முடித்ததும் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். மாலை காவல் நிலையத்திலிருந்து அனுப்பிவிட்டு இரவு வந்து இந்த பையனையும் என் தம்பியையும் பிக்கப் பண்ணுறாங்க. கூட இன்னும் 2 பேர், மொத்தம் 5 பேர். யார் இந்த மாதிரி பிக்கப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் டீம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் என்றால் இந்த ஸ்பெஷல் டீம் யாராவது ஒரு அதிகாரிக்கு கீழே வேலை செய்யும். நான் யாருக்கு கீழே இந்த ஸ்பெஷல் டீம் என்று நான் விசாரித்த போது, ஏன்னா ஸ்பெஷல் டீம்னா அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த ஆய்வாளரிடம் கீழே இது வேலை செய்ய வேண்டும். மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பிக்கு கீழே வேலை செய்யும் ஸ்பெஷல் டீம். ஏன்னா தே வில் ரிப்போர்ட் டைரக்ட்லி டு டிஎஸ்பி. லியோ, ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நைட்டு வந்து பிக்கப் பண்ணுறாங்க. பிக்கப் பண்ணி இந்த 5 பேரையும் வண்டியில் ஏற்றி ஒரு கம்மாக்கரை, இந்த பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக ஒரு பசுமிடம் இருக்குது. அந்த பசுமடத்தில் மாடுகளை கட்டும் இடம் இருக்கிறது. அந்த கட்டும் இடத்தில் அடிக்கிறார்கள். வேறு ஒரு இடத்தில் வைத்து அடிக்கிறார்கள். ஒரு டவுன் பஞ்சாயத்து, ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே வச்சு அடிக்கிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் தொடர்ந்து விடிய வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்டு எப்படி இவங்க அனிமல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க பாரு. ஆணுறுப்பிலும் வாயிலும் மிளகாய் பொடியை போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் இந்த அங்கே அந்த நமக்கு அந்த தாக்குதல் நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. அதை போடுங்க. லத்தி பைப்பு உடஞ்சி கிடக்குது. அந்த யூரின் போன தடயம் அங்கே இருக்கிறது. அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் நடுவில் வந்து என்ன பண்ணுறான்னா, வலி தாங்க முடியாமல் சார் ஒழிச்சு வச்ச இடத்த சொல்கிறேன்றான். கூட்டின்னு போகிறாங்க. அங்கே போய் எங்கடா ஒழிச்சு வச்சுருக்குன்னு கேட்டோன்னே சார் அடி தாங்க முடியாமல் சும்மா சொல்லிட்டேன்றான். திருப்பி கொண்டு வந்து அடிக்கிறாங்க. மயங்கி விழுறான். தண்ணி கேட்குறாங்க, கொடுக்கல, மயங்கி விழுறான். அதை இங்கே எடுத்துக்கிட்டு ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள். பிராட்ஹெட்னு அங்கேயே சொல்லிடுறாங்க. அங்கிருந்து ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும்போது இறந்து விட்டார் என்று தெரிகிறது. இதில் நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டது எந்த வழக்கின் அடிப்படையிலும் இல்லை. எஃப்ஐஆரே போடல. நோ எஃப்ஐஆர். போய் அரெஸ்ட் பண்ணணும்னா பேசிஸ் வேணும்ல. இதைத்தான் எல்லாமே சட்டப்பூர்வமாக நடைபெற வேண்டும் என்று நான் சொன்னேன். அவங்க கௌசல்யா ஆய்வாளர் அந்த ஷியாம் பிரசாத் டாக்டர் ஷியாம் பிரசாதை போய் விசாரிக்கிறாங்க. ஏதோ இப்படி எழுதி கூடியான்னு போய் மிரட்டி வாங்குறாங்க. ஆன் வாட் பேசிஸ்? தட் ஷுட் பி an எஃப்ஐஆர். இதை அனுமதித்தால் இது எங்கே போய் முடிக்கிறது பாருங்கள். அப்புறம் நான் விசாரிச்சுட்டு, என்னப்பா எஃப்ஐஆர் இல்லாமல் எப்படியா பண்ண முடியும்? ஆனால் நீ வேற இந்த ஸ்பெஷல் டீமுக்கு இதானே வேலை. இதே மாதிரி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு திருட்டு நடக்கிறது. 80 பவுன். அதில் அக்யூஸ்டை பிடிச்சிடறாங்க. அக்யூஸ்டு அவனுடைய காதலியிடம் இந்த நகையை கொடுத்து வைக்கிறான். காதலி ஒரு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கு. அந்த ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் இந்த பெண்ணோடு சேர்ந்து 5 பெண்கள் தங்கியிருக்கின்றனர். அந்த 5 பெண்களையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து வச்சு மிரட்டி நகை கொடுக்கலன்னா இந்த பெண்களை ரிமாண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க பயந்துக்கிட்டு எல்லாத்தையும்
கொடுத்துருது, நகை கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணுங்களோட நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு அப்சீன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கான் இந்த ராஜான்றவன். இதில் ராஜா இப்போ சஸ்பெண்ட் ஆனவரா சார்? அப்புறம் இந்த விஷயம் லேசாக கசி ஆரம்பிச்சு அந்த பொண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சவொடனே இங்கேருந்து அங்கே போய் அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வந்திருக்கான். இவனே எவ்வளோ துணிச்சல் பாருங்கள். ஃபார்ச்சுனேட்லி அதற்கு பிறகு இந்த பையனோட தம்பி ஐ விட்னஸ், இந்த அடிக்கிறதுக்கு இந்த பையன் டைரக்ட் ஐ விட்னஸ். சரியா? இந்த அஜித் குமாரோட தம்பி ஒரு உயிர் போயிடுச்சு. ரைட்டா? இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? யார் சைட்லேருந்து கேட்குறீங்க? இதில் செத்து போயிட்டான், என்ன செய்யணும்? பெற்றோருக்கு வீட்டுக்கு சொல்லணும். அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த போலீஸுங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இதானே? இவங்களை 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஷேவ் பண்ணாமல் இருந்தால் கூட சஸ்பெண்டு தான். இது ஷேவ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி சின்ன விஷயமா? போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் சரியாக போடாமல் ஷேவ் பண்ணாமல் இருந்தால் கூட சஸ்பெண்ட் பண்ணலாம். பிஎஸ்ஓவில் ப்ரொவிஷன் இருக்குது. இது அந்த மாதிரி விஷயமா? எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். கரெக்டாக? எந்த அடிப்படையில் அவங்க தூக்கிட்டு போனேன்? யார் சொன்னது உங்களை இப்படி செய்ய சொல்லி? அந்த பெண்மணி அளித்த புகார் எங்கே? அந்த புகாரை உங்கள் உயரதிகாரிகளுக்கு கொடுத்தீர்களா? இன்ஸ்பெக்டர் தானே எஃப்ஐஆர் பண்ணா? இன்ஸ்பெக்டருக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? இல்லை அந்த 10 பவுன் பறி கொடுத்த அந்த பெண்ணு வந்து அந்த பெண்ணுக்கிட்டே இருந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு இவங்களை தூக்கி போய் அடிச்சிங்களா? இதை தெரிவதற்கு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் இல்லையா? கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆயிடுச்சு. வழக்கு எங்கே? ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம சேனலில் பேசணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு துறைகள் இருந்தாலும் காவல்துறையை போல் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஈட்டி தந்த துறை எதுவும் கிடையாது. இந்த காவல்துறையாலே இந்த அரசு அழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கான ஷோல? 1 வாரம் 10 நாள் கூட இருக்காது. கொண்டு வந்துட்டாங்களா? ஒரு அரசு ஒரு செங்கோலை வைத்து அரசு நடத்தும் ஒரு அரசன் அவன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளினால் கொடுக்கக்கூடிய தண்டனைகளினால் நிர்வாகத்தில் ஒழுங்கு ஏற்படும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கில் சும்மா வாய் தகராறுல ஸ்டேஷனுக்கு வரவனெல்லாம் உட்காந்து கொரடா வச்சுக்கிட்டு பல்லு பிடுங்கிறதே வேலையாக இருக்கிறான். கடலை எடுத்து ஈரில் போட்டு தேய்க்கிறான். இது மாதிரி ஒரு 15 பேரோட பல்ல பிடிக்கிறான்னு ஒரு புகார் வருது. ஊடகங்களில் இது செய்தி பெரிதாகிறது. அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவனுக்கு வேலை கொடுத்து பட்டாலியன் கமாண்டேட்டா போட்டு வச்சிருந்தா என்ன அர்த்தம்? எப்படியா பயம் இருக்கும்? ரொம்ப ரீசெண்டாக கொங்கு மண்டலத்தில் நிறைய கொலைகள் நடந்தது. அதில் வந்து சம்மந்தமே இல்லாத இன்னோசென்ட்டுங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள அந்த பஸ் கண்டக்டர் கொலையில் பக்கத்து காட்டுக்காரனை பிடிச்சிட்டு போய் அடிச்ச அடியில் உன் பொண்டாட்டி ரிமாண்ட் பண்ணிடுவான், பொண்டாட்டி அக்யூஸ்டாக சேர்த்துருவேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த ஆள் உண்மை குற்ற அது செய்யாத கொலையை ஒத்துக்கிட்டான்ற செய்தியை சிவசுப்ரமணியன் வெளிப்படுத்தியிருந்தாரா? நாமளும் விவாதிச்சோமா? இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? அது என்னப்பா சுட்டு பிடிக்கிறது? அமைதியாக தானே இருக்கும். சுட்டு பிடிக்கும்போது எப்படி, எதற்காக சுட்டு பிடிக்கிறீர்கள்? எங்கே தொடங்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு. யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் காவல்துறை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தேன். அதிகாரிகளே ஒழுங்கீனமாக மாறுகிறார்கள். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் லட்டியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டால் என்ன அர்த்தம்? அந்த வருண்குமாரும் செல்வநாகரத்தினமும் எள்ளி நகையாடுகிறார்கள் டிஜிபியை பார்த்து. நீ இன்ஸ்டாவில் எங்களை தானே போடக்கூடாதுன்னு ட்ரிச்சி ஹைப்னு ஒரு இன்ஸ்டா ஹேண்டில் இருக்குது. நீங்கள் தானே போடக்கூடாது. நீங்கள் ட்ரிச்சி ஹைப்னு ஒரு இன்ஸ்டா ஹேண்டில், அதில் இதே வேலையா அவங்க பண்ணுறாங்க. அது இந்த ட்ரிச்சி ஹைப் பேஜ் இவங்க 2 பேரும் காசு கொடுத்து நடத்துகிற ஒரு இன்ஸ்டா பேஜ். அது ஹேண்டில். அது அவங்க இவங்களை பற்றி போடுற வீடியோ இங்கே ரீட்வீட் இது போஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன ரீபோஸ்டா? இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறது. அப்போ என்ன மரியாதை? ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுதா உங்களால்? செல்வநாகரத்னம் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த பெண்ணோட உறவில் இருந்து விட்டு ஏமாற்றி வேறு திருமணம் செய்ததோடு அல்லாமல் ராதாகிருஷ்ணன் என்ற ரவுடியை விட்டு அந்த பெண்ணை மிரட்டி கர்நாடகாவில் இவரோட பேட்ச்மேட் கிட்ட சொல்லி அந்த பெண்ணு மேலே பொய் வழக்கு போட சொல்லி இவ்வளவும் செய்து தடயங்களை அழிக்க முயற்சி செய்கிறார் என்று சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு விசாரணையில் குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு நீங்க செல்வநாகரத்னத்தை தூக்கி திருச்சியில போட்டீங்கன்னா அவன் கீழே இருக்க கான்ஸ்டபிள் எப்படி பயப்படுவான்? இவர் யோகியமா கேள்வி வந்துட்டாரு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? எப்படி நீங்க டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவீங்க? காவல்துறையில் ஒழுங்கு போச்சுன்னா எங்க வந்து நிற்கிது பார்த்தீங்களா? 6 கான்ஸ்டபிள்யா, சப் இன்ஸ்பெக்டர் இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, டிஎஸ்பி இல்லை, எஃப்ஐஆர் இல்லாமல் 6 கான்ஸ்டபிள்களுக்கு ஸ்பெஷல் டீம் என்ற பேரில் இவன் ஒருத்தனை தூக்கிட்டு போய் கம்மாக்கரையில் வச்சு ஊரு பார்க்க அடிக்கிறான்ப்பா. ஸ்டேஷனில் வச்சு லாக்அப்ல அடிச்சுன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அத்தாரிட்டி அவங்க இன்ஸ்பெக்டர் பாரு எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பாங்க. யாராவது கூட்டு போய் ஊரில் கம்மாக்கரையில் கோயிலுக்கு பின்னாடி போகிற வர இடத்துலலாம் வச்சு இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறான்னா இந்த ஒரு சிவகங்கையிலேருந்து பேசினவங்க சொல்கிறாங்க, அண்ணா இவன் செத்துட்டதுனால வெளியில் வருது, இதே வேலை இந்த ஸ்பெஷல் டீமுக்குன்றான். இப்போ சார் நகையை காணும்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் போடுறதுல அவங்களுக்கு என்ன சார் தயக்கம்? ரெக்கவரி ஆகாமல் போச்சுன்னா அன்டிடெக்டட் அந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கும்ல. சில கேஸ் பிடிக்க முடியாது. நீ பைக் காண போச்சுன்னு போங்களேன், பிரசாத் உன் பைக் அடிச்சு கொடுத்தாங்களப்பா? இல்லை, மறந்துடு. சார் இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க அந்த பகுதியிலேருந்து. என்னென்னா ஆக்சுவலாக அந்த நகை காணாமல் போச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க வந்து வரும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை ஸ்கேன் சென்டரை போய்ட்டு ஸ்கேன் பண்ணாங்க. அப்போ வந்து நகையை கட்டி வச்சாங்களாம். கட்டி வைக்கும்போது அங்கே நகையை வச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தவே இல்லையா. நேராக போயிட்டு வந்து போலீஸ் தம்பி நான் என்ன சொல்கிறேன், அஜித்குமார் நகையை திருடியதாக ஒரு வாதத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அஜித்குமார் திருடி இருக்கலாம். என்ன காவல்துறை அவங்க வந்து இப்போ அஜித்குமார் திருடினா நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லும்போது அஜித்குமாரை விசாரிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. நான் மறுக்கல. எஃப்ஐஆர் போட்டு அஜித்குமார் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிங்க, அரெஸ்ட் பண்ணி கஸ்டடி எடுத்து விசாரிங்க. எஃப்ஐஆர்லாம் எப்படி சார் எப்படி சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் காவல்துறையோட வாதத்தை ஏற்றுக்கிறேன், திருடி இருக்கலாம் அஜித்குமார். முறையாக விசாரிங்க, சட்டபூர்வமாக விசாரிங்க.
என்ன வித்தியாசம் ஏற்படும்? எஃப்ஐஆர் போட்டு அடிக்கலாமா? எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எஃப்ஐஆர் போட்டாலும் அடிக்க முடியாது. நீங்க அஜித் குமாரை விசாரிக்கிறதுக்கே எஃப்ஐஆர் போடணுன்றேன். அது முதல் கட்டம். எஃப்ஐஆர் போட்டு அடிக்க சொல்ல. நான் அஜித் குமாரை விசாரணைக்கு வாப்பான்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு எஃப்ஐஆர் வேணுன்றேன். இதெல்லாம் நம்ம ஃபாரின்ல பாத்துருக்கோம் சார். வாரண்ட் இருந்தாதான் ஒரு நபரை வீட்டுல இருந்து கூட்டு போக முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. மரபு வழியாவே ஒரு ஏதோ ஒரு தவறுன்னு சொல்லிட்டாலே வீட்டுல போயிட்டு சும்மா கூப்பிடுறாரு, எஸ்ஐ கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கை போட்டு கூட்டு போயிடுவாங்க அப்படின்றது. இப்போ இது மாறணும்னு சொல்றீங்களா? அடிப்படையிலே கோளாறு இருக்குன்னு சொல்றேம்மா. ஒரு 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 பொம்மை முதலமைச்சர், கையாலாகாத முதலமைச்சர் என்பதால் தான் இவ்வளவும் நடக்கிறது என்று நான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். 24 பேர் இந்த ஆட்சி வந்தவுடன் கஸ்டடியில் இறந்திருக்காங்கன்ற இந்த பட்டியல் சொல்கிறது. 18/4/2022 சங்கர் ஜிவால் சென்னை ஆணையராக இருந்தபோது செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷன் வச்சு இதே மாதிரி அடிச்சு கொண்டாங்களா? கூசாம முதல்வர் அசம்பிளியில போய் சொன்னாரா? வாந்தி எடுத்து வயிற்று வலி, அவனுக்கு வாந்தி எடுத்து செத்தான் செக்ரட்டரியேட்ல, நாங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னாரா? போஸ்ட்மார்ட்டத்தில் உடம்புல 28 காயங்கள் இருக்குதுன்னு சொன்ன உடனே ஜிவால் அதுக்கப்புறம் தூக்கி டிஜிபி ஆகலாமா? சொல்லு. ஏன் நல்ல பதவிக்கு கம்மியாக இருக்கவே மாட்டார் அவரு? நேராக கமிஷனர் டிஎம் ஆட்சி வந்தோடனே அப்படியே HOPF வேற எந்த பதவியும் இருக்க மாட்டாராமா துரை? இது ஒரு எக்ஸ்டென்ஷன் வேற. ஒரு நல்ல முதலமைச்சர் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்துக்கணுமா வேணாமா? நான் இதுக்கு தான் சொன்னேன். ஒரு அரசன் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகளை பார்த்து அன்னைக்கு செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த விக்னேஷ் என்கிற விக்னா செத்ததுக்கு ஜிவாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், இல்லை ஜிவாலை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஜிவாலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மற்ற அதிகாரிக்கு பயம் வந்திருக்கும். கரெக்டா? அந்த விக்னாவோட டெத்தை யாருமே பேச முடியாத வகையில் 300 போலீஸை வச்சு மறைச்சாங்களா? அந்த ஜிவாலு உங்களை அசம்பிளியில் பொய் சொல்ல வைக்கிறாரு. உங்க சீஃப் மினிஸ்டருக்கு பொய்யா அறிக்கை எழுதி கொடுக்குறீங்க. வாந்தி எடுத்து செத்தான், இவரும் வாந்தி எடுத்து செத்தான் படிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடம்புல இத்தனை காயம் இருக்கணும்னு அதையும் மறுநாள் படிக்கிறாரு. அன்னைக்கு சொன்னேன் பொம்மை முதல்வர், இன்னைக்கு வரைக்கும் பொம்மை தானே இருந்தாலே. ஒரு உயிர் போச்சியா? அவன் திருடல, அவனுக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அஜித் குமார் அந்த நகை எடுக்கல, அவன் காரில் கோயிலில் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறான். இப்படி அடிச்சு அந்த வீட்டில் ஒரு உயிர் போயிருக்குது. என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு? பொதுவாக சார் ஆண் பிள்ளைகளே எங்கேயாவது ஒரு சிக்கல்னா டக்குன்னு வந்து உதவி பண்ணுவாங்க. அப்படி போயிட்டு இந்த பார்க்கிங் பண்றதுக்கு உதவிக்காக போன பையன் சார். அது பையன் சின்ன வயசுல அப்பா இல்லை சார், இவன் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன ஆட்சி இது? அப்புறம் அவனுக்கு அது மாதிரி ஏதாவது திருட்டு வரலாறு இருந்த மாதிரியும் தெரியல இது வரைக்கும். திருட்டு வரலாறு இருந்துச்சுன்னா எப்படிமா கோயிலில் டெம்பரரி வாட்ச்மேன் எப்படிமா போடுவாங்க அவனை? இன்னொன்று அவனோட வேலை, அவன் ஒன்றும் வேலை பார்க்கிங் கிடையாது. அந்த கோயிலுக்கு டெம்பரரி செக்யூரிட்டி. அவன் ஊரில் இருக்கவங்களாம் பார்த்து தானே அவன் அந்த வேலைக்கு வச்சிருப்பாங்க. இவ்வளோ நாள் பார்க்குறாங்கல்ல, அவன் நேற்று வேலைக்கு வரல, இவ்வளோ நாள் பார்க்குறாங்கல்ல, இவன் மேலே இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கா? இது என்னையா கவர்மெண்ட் இது? இதைத்தானே நான் அப்பலேருந்து அடிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் அன்றைக்கி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த உயிர் இன்னைக்கு தப்பிச்சிருக்கும்ல. கலாச்சாரத்தில் செத்தானா நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. கஸ்டடியில் கொண்டு போய் நைட்டில் லாக்கப்பில் வச்சு அடிச்சு கொண்டான்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. போலீஸ்காரன் தான் முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கான். நம்ம வீட்டில் செத்துருந்தா தெரியும்பா. ஒரு உயிர் போயிருக்கு, 36 மணி நேரம் ஆகுது, இன்னும் எஃப்ஐஆர் போடல, இந்த சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்யலன்னா என்னையா கவர்மெண்ட் இது? இப்போ சார் ஏற்கனவே திமுக காரங்க பென்னிக்ஸ் அவங்க இறந்தது, லாக்அப் டெத் நடந்தது இல்லையா, அவங்க அதுக்காக போராடினதெல்லாம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த போட்டோஸ். நீங்கள் நல்ல டாபிக்கை நீங்கள் எடுத்தீங்க. 2020 இதே போல ஒரு கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் சமயத்தில் கடையை மூடவில்லை என்று ஒரே காரணத்துக்காக ஒரு தந்தையும் மகனையும் எடுத்து காவல் நிலையம், சாத்தான்குளம் காவல் நிலையம் எடுத்து சென்று குரூரமாக அடித்தே கொன்றார்கள். அதிலிருந்து ஒரு சமூகமாக நாம் பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஊதி எப்படிப்பட்ட பிரச்சனையாக்கியது என்பதை நீங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எடுத்து இன்னைக்கு அது பூரா வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கியிருக்காங்க. இதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு, மாஸ்க்லேயே அரெஸ்ட் கில்லர்ஸ் ஆஃப் பென்னிக்ஸ் ஜெயராஜன் போட்டுக்கிட்டு, அப்புறம் கையில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பென்னிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க. வீட்டுக்கு போய் வரிசையாக ஃபஸ்ட்டு கனிமொழி போனாங்கன்னு நினைக்கிறேன். கனிமொழி போனோன்னா அடுத்து பின்னாடி ஒரு சின்னவர் போய் கட்சி சார்பாக 25 லட்சம் கொடுத்தாங்க. முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் சார்பில் நிவாரணம் அறிவிச்சாங்க. திமுக வந்தோடனே உங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. இன்ஸ்டண்ட்டாக வி ஷுட் கிவ் கிரெடிட் டு பழனிசாமி. நான் அப்போது பணியாற்றிய அதிகாரிகளிடம் பேசினேன். திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அப்போது உளவுத்துறை ஐஜியாக இருந்தார், திரு திரிபாதி அவர்கள் டிஜிபியாக இருந்தார் என்ற நினைவு எனக்கு. சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சிபிசிஐடி அரஸ்டட் தோஸ் கைஸ். ஆமாம், அரெஸ்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஜெயிலில் கூட இருக்கார்ல சார் ஒருத்தர். இன்னும் ஜெயிலில் இருக்காங்க, அத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க. சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டதா இவராக மாற்றினாரான்ட்டு எனக்கு தெரியல. இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். நீதிமன்றம் உத்தரவு போட்டதா எனக்கு கரெக்டாக அது தெரியல. சிபிஐக்கு மாற்றிச்சு. சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட பிறகு சிபிசிஐடி அரஸ்டட் தோஸ் கைஸ். சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. துடிச்சிங்களே, இன்னைக்கு கொடி பிடிச்சிங்களே, கொந்தளிச்சிங்களே, எஃப்ஐஆர் போட்டிங்களா? இன்னைக்கு நியூஸ் மினிட்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சபீர் ரிப்போர்ட் யார் ரிப்போர்ட்? நியூஸ் மினிட்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உடம்புல பல இடங்கள காயம். எதுக்கு இவ்வளோ தூரம்? ஐவிட்னஸ் இருக்காயா? அடிச்சது பைப் உடஞ்சு கிடக்கு. இது செய்தி பெருசான போய் க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த போலீஸ். ஜியோ லொகேஷனோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஊர் பூரா எல்லாரும் எடுத்து வச்சிட்டாங்க. மக்களை பாதுகாக்கிறதுக்காக, மக்களை இப்படி அடித்து கொலை பண்ணுறதுக்காயா போலீஸு?
இப்போ ஜனநாயக நாட்டில் எப்படியா இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? தொடர்ந்து இந்த கைகால உடைக்கிறது, போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக நான் தொடர்ந்து பேசிக்கிறோம். எங்கே வந்து விடுறது பார்த்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு காவல்துறைக்கு துணிச்சல்னு. நான் ஒரு ஊரறிந்த பத்திரிகையாளன், எனக்கு என்ன நடக்குதுன்றது ஊரே வேடிக்கை பார்த்துனுக்கு விவாதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னை கைது பண்ணிவிட்டு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டு பண்ண பிறகு ஜெயிலில் கூட்டு போய் ஒருத்தன் கையை உடைக்கிறான்னா அப்போ இவங்களுக்கு நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற துணிச்சல் இருக்கா இல்லையா? சார் அப்படி இல்லை சார், இங்கே வந்து பதவி அதிகாரம் அது வித்தியாசம் இல்லை சார். காக்கி சட்டை போட்டாவே தாங்க என்ன பண்ணலாம் அப்படிதான் யோசிச்சு பாருப்பா. என்ன வந்து கோர்ட் ரிமாண்ட் பண்ணுது, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு தான் அனுப்புறாங்க. நீதிமன்றம் வந்து ஜெயில் வாசல்ல இவர் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்றாங்க. ஜெயில் வாசல்ல செக் பண்ணிட்டு எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்ததுனால. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் இந்த செந்தில்குமார் கண்ணை கட்டி 10 பேரை வச்சு கையை உடைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல தானே. 10 புகார் அனுப்பிச்சிருக்கு. ஒரு ஊரறிஞ்ச என்னையே இப்படி பண்றாங்கன்னா மற்றவங்களாம் மாட்டினாங்கன்னா அவங்க கதி என்னன்னு யோசிச்சு பாரு. திமுக பண்ணுவீங்களா நீங்க இப்படி? இந்த கான்ஸ்டபிள்களுக்கு எங்க இருந்து அந்த துணிச்சல் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இன்சிடென்ட் சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங் ஆச்சு. கோயம்புத்தூருக்கு போய் நகையை ரெக்கவரி பண்ணிட்டு அந்த பொண்ணை கூட்டு வந்து ரூம்மேட்ஸை கூட்டின்னு வந்து விசாரிச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு பார்த்தீங்களா? டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒழுக்கம் எப்படி கெட்டு போயிருக்கு தெரியுதா? ரீசெண்டாக பார்த்தோம் சார், ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காணாம போயிடுச்சுன்னு சொன்னி ரூமுக்கு ஞாபகம் அந்த நிமிஷம் ஞாபகம் இருக்கா? நான் இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். காவல்துறையில் ஈரல் கெட்டு போச்சு நான் சொல்றதுக்கு காரணம் இதுதான். இந்த ஹோட்டலில் சிசிடிவி இருக்கு மேடா, நீ அங்கே கூட்டின்னு போறியே, உனக்கு பயம் இல்லைல்ல? அப்போ டாப் ஒழுங்காக இருக்கணுமா? 4 ஐபிஎஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணால் கீழே ஒழுக்கம் தானாக வரும் தம்பி, தானாக வரும். உங்கள் கவனத்தை யார் மேலே திருப்புறீங்க? ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப் நடத்துகிற மேலே வந்து கேச போட்டுருக்கீங்க. இதையும் இந்த சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காரு. ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க துப்பு இருக்கா அவருக்கு? அதாவது பிரச்சனைகளை பேசுறவங்கள வாயை மூட வைக்கிற வேலையை மூட வைக்கிறாங்க. இந்த சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காரு. உட்காந்து சேனல்ல கத்துறோம்ல, அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க பாருங்க சார் உங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாங்க, அதனாலதான் சார் அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. ஒரு அதிகாரியை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவர் எதுக்கு ஆளணும்னு நினைக்கிறாரு? அதுவும் திருப்பி ஆட்சி வரணும்னு எதுக்கு நினைக்கிறாரு? ஒரு தகுதி இல்லாத நம்பர் தெரியுதா? ஒரு அதிகாரியை ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்லைங்க சிஎம்க்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்ல. ஊரே பேசுது எழுதுது. இவர் ஏன் ஆள தகுதி இல்லாதவர் நான் சொல்றேன் தெரியுதா? நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க போய் தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்க. இந்தியாவிலே நான் என்ன மாதிரி சிறப்பாக ஆட்சி நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லுவார். நம்புறாரு. இல்லைன்னா ஒரு நல்ல சிஎம் இருந்தா ஆச்சு, டெத் ஆச்சு, அரெஸ்ட் பண்ணி அவனை சொல்லிருக்கணுமா இல்லையா? இந்த பிரச்சனை மூடணுமா இல்லையா? நயினார் அறிக்கை விட்டுட்டாரு, எடப்பாடி அறிக்கை விட்டுட்டாரு, கம்யூனிஸ்ட்ல இருந்து கூட்டணி கட்சிகளே விட்டுறாங்க. கூட்டணி கட்சிகளை வரிசையாக பேச தொடங்கி விட்டார்கள். இவங்க சிபிஎம் அறிக்கை விட்டுட்டாங்க, இன்று காலை ஜவாஹிருல்லா அறிக்கை விட்டு விட்டார், மதிமுக இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இவர் திரும்ப வந்து வருத்தம் அளிக்கிறதுன்ட்டு ஏதோ ஒன்று அறிக்கை விட்டுட்டாரு. வேல்முருகன் பிரமாதமாக கொடுத்துருக்காரு. இதே வேலையா இருக்குதுன்ட்டு உங்க கூட்டணி கட்சிகள் பூரா பேசிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டிருந்தா குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு ஜால்ராவாவது தட்டியிருப்பார்கள் அல்லவா? முதல்வர் கடுமையாக நடவடிக்கை எடுத்து விட்டார் சொல்லலாமா? அப்ப இது கூட பண்ணாம இருக்காருன்னா இவர் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் தெரிகிறதா? இவங்க முடிவெடுப்பாங்க. புரியுதா? ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லணும்? யோ அரெஸ்ட் பண்ணிட்டு தகவல் சொல்லி எனக்கு கரெக்டு, நான் மறந்துட்டேன். திருப்பாதி சர்ஃபோர்ஸ் மோரல் சிபிஐட்ட கொடுக்குறோமே, அவங்க பண்ணிக்கிட்டோம். இது சொல்றாங்க நம்ம அரெஸ்ட் பண்ணாதான் வேண்டாம் சார், பண்ணுங்க சார், இவ்வளோதான் தெரியுமா? அப்படி இருக்கணும் லீடரு. இவங்க ஒத்தையாரட்டையா போட்டு உட்காந்துருக்காங்க. பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, உனக்கு இன்டர்வியூவில் சொல்லி விசாரிக்க சொன்னா சொல்லுவாங்க. ரைட்டா சார், அடிச்சு கொண்டுருக்காங்க சார், அரெஸ்ட் பண்ணியா? என்ன இந்த கான்ஸ்டபிளுங்களை, இந்த கான்ஸ்டபிளுங்க வந்து உங்கள் ஆட்சியை காப்பாற்ற போகிறாங்களா? 6 பேர், பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ஆனந்த், ராமச்சந்திரன், ராஜா, இவங்க இந்த 6 பேர் தான் இந்த ஸ்பெஷல் டீம். இவங்களை சஸ்பெண்ட், இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ 36 மணி நேரம் யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது இல்லை? சொல்லுப்பா. நம்ம ஆளுங்க விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு காவல்துறை அதிகாரி நினைச்சா பரவாயில்ல, ஸ்டாலின் அப்படி நினைக்கூடாது. இதை தான் நான் சொல்ல வரேன். போலீஸ் அப்படி தான் பேசுவாங்க. உங்களுக்கு அறிவு எங்க சார் போச்சு? இந்த 6 கான்ஸ்டபிளுக்காக 6 லட்சம் வாக்குகளை இழக்கலாமா ஒரு தலைவன்? எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். நான் ஒரு தென்பகுதியை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசணும். அவர் பேசும்போது சார் நான் நம்ம எலெக்ஷன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஏன் தம்பி தோத்தேன் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் உங்கள் சைடில் வந்து ஸ்டெர்லைட் ஒரு இஷ்யூ பெனிக் சேரா சுற்றி ஆமாம் தம்பி சுற்றி வந்து இல்லை கட்சியை காணாமல் போயிடுச்சு, நான் தோத்ததுக்கு முக்கிய காரணம் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகேங்களா? இதுவே இதுக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது பண்ணாரு, வழக்கு போட்டாரு, நடவடிக்கை கேட்டார். அப்படி இருந்துமே அப்படி ஆயிடுச்சு. இவங்க வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க, இன்னும் வழக்கு போடல, வெறும் சஸ்பெண்டோட நிறுத்திட்டாங்க, கைது பண்ணி. இன்னொன்று அவன் தம்பியை திமுக காரில் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அதிமுக மாவட்ட செயலாளர் திரு சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு செந்தில்நாதன் என்று நினைக்கிறேன். திரு செந்தில்நாதன் அதிமுக மாவட்ட செயலாளர், அவர் தலைமையில் குறுக்க பூந்து எதுக்கு அவன் திமுக கொடி கட்டின வண்டியில் எதுக்கு அவனை தம்பி எதுக்கு தெரியும் விசாரணை இங்கே வந்து விசாரியான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னொன்று இந்த போலீஸ் கட்சிக்காரங்க இந்த கூட்டு தெரியுதா? இதை சார் இவங்க தொடர விட்டாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்களே இன்னைக்கு இந்த அதிகாரிகளால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த திண்டுக்கல்ல அந்த தாடிக்கொம்பு ஸ்டேஷன்ல ரிமாண்ட் ஒரு உதாரணம் இல்லையா? உதாரணம் இந்த திருமாவோட கொடி கட்ட முடியலன்னு சொல்றாங்கல்ல, வட்டாட்சியர் கலெக்டர் சங்கீதா கலெக்டர் அவங்களே பிடிச்சி உள்ள வச்சாங்க விசிக கட்சியினர். தொடர விட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தா இவங்களுக்கே அடுத்த 5 வருஷத்தை இந்த கூட்டணி கட்சிகளே வந்து எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்படி தமிழ்நாடு வீணா போயிடாது மாலதி. இன்னும் 10 மாசம் இருக்கு, பொறுமையா இருங்க. எப்படி ஆட்சி வருவாங்க? வந்துடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. பேசாம இருக்கு. நீ
அதற்கான அறிகுறி தான் இந்த மரணங்கள் எல்லாம். குறைந்தபட்சம் நீங்கள் இவ்வளோ தூரம் போலீஸால் கெட்ட பேர் வருதுன்னா லகானை எழுத்து பிடிக்கணுமா இல்லையா? சார் இந்த லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது சார். இது வந்து ஒரு மர்டர், கொலை தான் மர்டர். எஸ். இந்த கொலையில ஏன் வந்து காவல்துறை மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்படல, ஏன் சஸ்பெண்டோட நிறுத்திங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன மாதிரியான உத்தரவுகள் வரும் நினைக்கிறீங்க? இவங்களுக்கு கெட்ட நேரம்பா. பல்வேறு சிறப்பான தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு வந்திருக்குது. ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் அண்ட் ஜஸ்டிஸ் மரியா கிளிக். அந்த அமர்வு முன்பு அதிமுக வழக்கறிஞர் திரு மாரிஸ் என்று நினைக்கிறேன், அவர் முறையிட்டிருக்கிறார். நீதிமன்றம் அரசு வழக்கறிஞரை பார்த்து என்னங்க நடந்தது என்று கேள்வி எழுப்பிவிட்டு நாளை இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் நீண்ட நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தார். அவர் தான் என்னோட குண்டாஸை உடச்சு ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்தார். அவருக்கு போலீஸ் எப்படி டிசைனாக இந்த வேலையை பண்ணுவாங்கன்றதுலாம் தெரியும். He will ensure justice to the deceased அஜித் குமார் என்று நான் நம்புகிறேன். உண்மையிலேயே வழக்கமாக உறங்கிக் கொண்டிருக்கும் அதிமுக இந்த முறை வேகமாக களத்துக்கே சென்று விட்டார்கள். வீட்டுக்கு சிவகங்கை அதிமுக மாவட்ட செயலர் செந்தில்நாதன் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார். அது எனக்கு மகிழ்ச்சி. நயினார் நாகேந்திரன் குயிக்காக ரியாக்ட் பண்ணார். அவர் தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாரு. எல்லோருமே அத்தனை பேருமே இது பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்து விட்டது. நீதிமன்றமும் இதை கையில் எடுத்திருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் இன்னொன்று நான் உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் சேர்த்து நடவடிக்கை எடுக்கணுன்றேன். அந்த 6 கான்ஸ்டபிள் அவன் இஷ்டத்துக்கு போய் நினைச்சவனெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறானா, அவனுக்கு மேலே உயர் அதிகாரி இருக்கிற டிஎஸ்பி என்ன பண்ணுறான், அடிஷனல் எஸ்பி என்ன பண்ணுறான்? இப்போ திருப்பணம் காவல்துறைனா லைக் அவங்க வந்து அவங்களுக்கு மேலே வரமாட்டாங்க. மானாமதுரை சப்டிவிஷனுக்கு நேரடியாக ஸ்பெஷல் டீம்னா ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டர் மதிக்க மாட்டான். ஒன்லி டிஎஸ்பி. மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்பெஷல் டீமா. இப்போ டிஎஸ்பிங்க தான் இது பொறுப்பு. ஆமாம், உனக்கு வேலை செய்கிறவன் ஓ சபார்டினேட்டியா? யாராவது ஒருத்தர் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்கணும்ல, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறான்? இன்னொன்று, ஹூ ஆத்தரைஸ் தெம் டு பிக்கப் அஜித் குமார்? நீ எஃப்ஐஆர் ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தனை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்றானா, ஐயா சொன்னார், ஐயா அவர் கூட்டுவாங்க சொன்னான்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ சொல்லியிருக்கணும். எஸ்ஐ சொல்லணும், இல்லை இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கணும். யார் சொல்லி நீங்கள் போனீங்க? சார் இப்போ எனக்கு ஒன்று புரியுதுங்க சார். எஃப்ஐஆர் போட்டால் தான் வந்து தொடர்ந்து லாக்அப்பில் வச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி வைக்காம ராத்திரியே இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால தான் ஏதோ ஒரு இடத்துல போய் வச்சு அந்த மர்ம உறுப்புகள் எல்லாம் மிளகாத்தூள் போட்டது அவ்வளோ அவசரத்துக்கு காரணம் இதுதான் எனக்கு தோணுது. ஏன் சார் ஒரு ஸ்டேஷன் கொண்டு போக முடியாதுமா சார்? இது ஒரு திருட்டு வழக்கு சார். புகார் கொடுத்தவங்க வந்து முக்கியமான ஆளாக இருக்கணும். அதுதான் நான் கேட்டேன், யார் அந்த பெண்மணி என்ற அந்த அடையாளம். இப்போ இன்னும் ஷெல்லுக்குள்ளே போயிட்டாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வரமாட்டேங்குது. 2 விஷயம். ஒன்று, அந்த பெண்மணி ஆளுங்கட்சியை சேர்ந்தவராகவோ இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவ்வளவு வேகமாக காவல்துறை வேலை செய்கிறது என்றால் யாராவது அதிகாரியின் உறவினர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி போலீஸ் ராத்திரியோட ராத்திரியாக வேலை செய்துன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் தலையீடு இருந்தால்தான். ஏன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஷிஷ் ராவத் என்று நினைக்கிறேன், அவர்கிட்ட அந்த அதிகாரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே வந்தாங்க, நகை தூக்கிட்டான் போல இருக்குன்னு சொன்னோன்னா யோ தூக்குங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அம்மா வந்து ஸ்டேஷனில் யார்ட்டையாவது ஒருத்தர் லம்பாக வந்து 10 பவுன் நகை எவ்வளோ வரும்? 8 லட்ச ரூபா நினைக்கிறேன். 8 லட்ச ரூபா, ஒரு 50,000 ரூபாய் பணத்தை ஸ்டேஷனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேகம் நடந்திருக்கும். இது 3இல் ஒரு காரணம் இல்லாமல் காவல்துறை எப்படி வேலை செய்யும் என்பது பிரசாத்தே சொல்லுவார். மிச்சம் தானப்பா சாப்பிட்டுருந்தாங்க. ஓகே, டெய்லி சார் நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பைக்கு வந்து மழையிலையும் வெயிலையும் தான் நனைஞ்சிட்டு இருக்கு. நனைஞ்சிட்டு நிற்கிது, லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. எதுக்கு இப்போ மக்கள் வந்து இதோட சேர்த்து இதையும் பார்க்கணும். இது நம்ம சேனலுக்கு நடக்கிறதுன்றது ஒரு அப்பட்டமான அராஜகம். டெய்லி சேனலில் நானும் வேணுங்கன்னு தான் கேட்குறேன், பிரசாத்துக்கிட்ட பைக்கு கொடுத்துட்டாங்களாப்பான்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் ஆச்சாப்பா, இது வரைக்கும் பைக் வரல. இப்போ வேற யாராவது முதலமைச்சராக இருந்தால் என்ன வந்திருக்குமாங்க சார்? ஏமா டெய்லி அசிங்கமா உங்களுக்கு? நீங்கள் தான் உள்துறை அமைச்சர், என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க? கடந்த கவர்மெண்ட்ல எஸ்வி சேகர் என் வீட்டுக்கு பால் பாயிட்டு வரலன்னு எடப்பாடிக்கு ஒரு ட்வீட் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? 1 மணி நேரத்தில் பால் பாயிட்டு போச்சு, ஞாபகம் இருக்கா? அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. எஸ், சின்ன விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எஸ்வி சேகர் அதை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சிஎம்ஓ ஹேண்டிலுக்கு ட்வீட் போட்டாருமா, பால் பாயிட்டு வரலன்னு, ஆவின் பால் பாயிட்டு வரலன்னு தெரியுமா? 1 மணி நேரத்தில் போச்சு எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது. தினமும் நான் சொல்றேன், ஃபைன் கட்டியாச்சு. நான் என்ன தெரியாம கேட்குறேன்னு நினச்சிருக்கீங்களா? மக்கள் தெரிஞ்சுக்கணும். 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க வீடியோவை. 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பிரசாத்தோட பைக்கை பிடிக்கிட்டு போயிட்டு சட்டவிரோதமாக அருண் உத்தரவில் வச்சிருக்காங்கன்றது ஊருக்கே தெரியும். தினமும் 2 லட்சம் பேர் பார்க்குறான். இதை தலையிடணுமா வேணாமா? இந்த லட்சணத்தில் தான் காவல்துறை இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன், காவல்துறையாலேயே இந்த அரசு வீழப்போதா இல்லையானு நீங்கள் பாருங்கள். இதனால தான் வீழப்போகுது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. நேற்று பிரச்சார கூட்டத்தில் பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஒன்று விடாமல் விசாரிப்பேன், பழைய பழனிசாமின்ட்டு நினைக்காதீங்கன்னு நீங்கள் சொல்லியிருப்பார். அருண்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறாரு இல்லையா? நீ பாரு, எழுதி வச்சுக்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர். ஜெயிலுக்கு அனுப்புறாரு இல்லையான்னு பாருங்க.